வணக்கம், வெல்கம் டு டெடியோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னா, யாரெல்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்கீங்க, அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெடியோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் கிளாஸ் இந்து செம்மொழி நாகரிகம் உங்களுக்கு மண்டே அப்லோட் ஆகும். செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய யூனிட் 3 INM, அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் இந்திய தேசியத்தின் மறுமலர்ச்சி. அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இந்திய தேசியத்தின் எழுச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்குது. சரி, 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர். சரிங்களா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது முக்கியம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். கம்மிங் சாட்டர்டே அப்படிங்கிறது டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் அப்படிங்கிறது பைலிங்குவல் இருக்கும். அதாவது நீங்கள் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். டெய்லி நடக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிளாஸுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வால்யூமை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ நம்ம போகலாம். நான் வேகமாக பேசுகிறதா இருந்துச்சு, நான் வேகமாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் செட்டிங்கில் போய்ட்டு ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்திய தேசியத்தின் எழுச்சி. ஓகேங்களா? இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக். ஒன்றுனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சமூக பொருளாதார பின்னணி சப்ஹெட்டிங். ஓகேங்களா? இந்த சமூக பொருளாதார ஃபஸ்ட்டு டாபிக். அதில் சப்ஹெட்டிங் சமூக பொருளாதார பின்னணியில் சப்ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நில உடைமை முறை. ஓகேங்களா? ஓகே, இது ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது டாபிக் என்னென்னா வணிக கொள்கை. ரெண்டாவது ஹெட்டிங் வணிக கொள்கை. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னா புதிய நில உடைமை முறை, ரெண்டாவது வணிக கொள்கை, மூன்றாவது பஞ்சம். சரிங்களா? ஸோ நான் லாஸ்ட்டில் இந்த வகுப்பினுடைய லாஸ்ட்டில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டை நான் காமிச்சு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி, நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வராங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு ஏதோ கொடுமை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற கொடுமை தாங்க முடியாமல் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா சமூக பொருளாதார பின்னணி. இங்கே இருந்த மக்கள் ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி மிகவும் செல்வ செழிப்பாக இருக்காங்க. இவங்க வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்க சில முறைகளை கொண்டு வராங்க, சில சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த சட்டத்திட்டங்களில் நமக்கு ஒப்புதல் இல்லாமல் தான் நம்ம கிளர்ச்சி பண்ணுறோம். அதில் தான் சமூக பொருளாதார பின்னணி. அவங்க வந்த பிறகு நம்ம இந்திய மக்களினுடைய அவங்களுடைய சமூக பொருளாதாரம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக அவங்க சொல்கிறது என்னென்னா புதிய நில உடைமை முறை. ஓகேங்களா? இந்த புதிய நில உடைமை முறைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி, சரிங்களா, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கணும். நோட்ஸுங்கிறது சில பேர் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வரிவு இல்லாமல் எழுதுவாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸே படிச்சுட்டு போகலாம். இன்னொரு புக்கு போடணும் அவசியமே கிடையாது. ஷார்ட் நோட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதில் அந்த புதிய நில உடைமை முறையினால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி காலத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய விளைச்சலில் சிறிய பகுதியை என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நான் சொல்கிற கதையை நீங்கள் எப்படி வேணால் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சிறிய பகுதியை அரசுக்கு வந்து ஒரு வரியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வராங்க. இந்த பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாங்க, நீ எனக்கு அந்த பகுதியில் அந்த விளைச்சலில் வர்றது சிறுசுலாம் கொடுக்க வேண்டாம், சின்ன பகுதியெலாம் கொடுக்க வேண்டாம், நீ என்ன பண்ணுற, உன்னுடைய நிலவரியை, இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நிலவரியை பணமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆங்கிலேயருடைய காலத்தில் நிலவரி என்பது பணமாக வசூலிக்கப்பட்டது, பணம் மட்டுமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிலம் அப்படிங்கிறது விற்பனை பொருளாக மாறியது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை அப்படியே எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் நிலம் அப்படிங்கிறது விற்பனை பொருளானது. அதன் பிறகு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆச்சுன்னா வணிகமயமாயிருச்சு. சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் என்பது வணிகமயமாச்சு.
புரிஞ்சுதா? ஸோ புதிய நில உடைமுறையினால் இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியர்கள் அவர்களுடைய விளைச்சலில் பாதி பங்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து வரியாக கொடுத்தாங்க, நில வரியாக கொடுத்தாங்க. ஆனால் பிரிட்டிஷர் வந்த பிறகு அவங்களுடைய காலத்தில் நிலவரியை பணமாக மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து நிலக்கொள்கை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அவர்களுடைய நிலக்கொள்கை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வகை என்ன அப்படின்னா, அவங்க நிலத்தை வந்து விற்பனை பொருளாக மாற்றுறாங்க. 2வது வேளாண்மையை வணிகமயம் ஆக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? ஸோ சமூக பொருளாதார பின்னணி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதாகுது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இதனால் இவங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் நம்ம இந்தியாவில் ரொம்பவே வேளாண்மை அப்படிங்கிறது நொஞ்சு போகுது. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலிருந்து உற்பத்தி பொருட்களை யூகேக்கு கொண்டு போகிறாங்க. யூகேக்கு கொண்டு போய் அங்கேருந்து அதை ஒரு பொருளாக மாற்றி அந்த பண்டத்தை மறுபடியும் இந்தியாவிலே வந்து விற்க கிளம்பிட்டாங்க. ஸோ இதனால் இந்தியா அப்படிங்கிறது என்னவா மாறுது? இந்தியா என்பது இங்கிலாந்து பொருட்களின் சந்தையாக மாறுது. புரிஞ்சுதா? சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ யூகேயில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவில் வந்து விற்கிறாங்க. அதனால் இந்தியா வந்து யூகேவினுடைய சந்தையாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திய விவசாயிகள் அவுரி அப்படின்னு சொல்லுவோம், அவுரி, இண்டிகோ. சரிங்களா? ஸோ இண்டிகோ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக இண்டிகோ வந்து விளைவிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஏன் மற்றதெல்லாம் விளைவிக்காமல் இண்டிகோ, ஏன் இந்த இண்டிகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெஸ்ஸஸ் சாயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிர். சரிங்களா? அப்போ இந்திய விவசாயிகள் அவுரி உற்பத்தி செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுறாங்க. சரி, இந்த அவுரி உற்பத்தி செய்கிறதுனால இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேளாண்மை வந்து முக்கியமாக அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. சரிங்களா? ஏன்னா உணவு சார்ந்த பொருள் விவசாயம் பண்ணால் தானே நமக்கு உணவு கிடைக்கும். இவங்க தான் அவுரி உற்பத்தி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதெல்லாம் இந்தியர்களுடைய மனசில் ஒரு பெரிய இதாக இருக்குது. அதனால் 1859 60 வரைக்கும் நமக்கு இண்டிகோ கலகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இண்டிகோ கலகம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிகோ கலகம் அப்படிங்கிறது ஏற்படுது. சரிங்களா? இந்த இண்டிகோ கலகம் என்ன இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷார் வந்து இந்தியர்களை வந்து அவுரி பயிர் விளையாடுறதுக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அவுரி பயிர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துணி சாயத்துக்கு பயன்படுத்துது. இந்த துணி சாயம் பயன்படுத்துறதுக்காக இந்த அவுரி பயிரை வந்து நீங்கள் வந்து விளைவிக்கணும் அப்படின்னு யூகே வந்து சொல்லுது, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி அப்படிங்கிறது சொல்லுது. இந்தியர்களும் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இந்த துணி சாயத்தின் மூலமாக இந்த துணி சாயத்தை வச்சு யூகேயில் அவங்க நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணி மறுபடியும் அந்த பொருட்களை வந்து இந்தியாவிலேயே என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. இப்படி இந்த அவுரி விளைவிக்கிறாங்களே விவசாயிகள், இதுக்கு பிரிட்டிஷர் கம்பெனி என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு சின்ன தொகை மட்டும்தான் முன்பணம் கொடுக்குறாங்க. இதனுடைய இந்த ஒரு காரணத்தினால 1859 60 வரைக்கும் நமக்கு இந்த இண்டிகோ கலகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த இண்டிகோ கலகத்தினுடைய விளைவு என்ன, இது நமக்கு கேட்பாங்க. இண்டிகோ கலகத்தினுடைய விளைவு என்னென்னா, பண்ணையாளர்கள் மூலமாக தான் விவசாயிகளை வந்து வேலை வாங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பண்ணையாளர்களை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வடக்கு வங்காளத்தில் இருந்து, சரிங்களா, வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றுறாங்க. இதுதான் அந்த இண்டிகோ கலகத்தினுடைய விளைவு. ஸோ இண்டிகோ கலகம்னா என்னென்னு பார்த்துட்டிங்களா? அடுத்ததாக 3வது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்கட்டிங்கில் வர்றது நம்ம பஞ்சம் அப்படின்னு சொன்னோமா. சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷார் கம்பெனி இங்கே வந்து இண்டிகோ எல்லாமே இது பண்ணுறாங்க, வேளாண்மை குறையுது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ இப்படியே போயிட்டுருக்க நிலையில் ஒரு டைமில் இந்தியாவில் பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த பஞ்சம் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பஞ்சத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா நீர்ப்பாசன முறை. சரிங்களா? ஸோ அந்த காலங்களில் நம்மளுடைய இந்த பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி அந்த காலங்களில் நம்ம நீர்ப்பாசன முறை நம்மளோட வாய்க்காலை தூர்வாரி கொஞ்சம் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ தண்ணி வறண்ட காலங்களில் வாய்க்கால்களில் தூர்வாரி மழை காலத்தில் தண்ணி வரதுக்கு ஏற்ற வழிகள் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் வந்ததுக்கு பிறகு நீர்ப்பாசன முறைகள் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நமக்கு தண்ணி வரது கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2வது
கொடுமையான வரி. ஸோ அந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்னா நான் சொன்னேன், விளைச்சலில் ஏதோ ஒரு சின்ன தொகையை நம்ம வந்து விளைச்சலில் விளைஞ்ச ஒரு பொருளை வந்து நம்ம வரியாக கொடுத்துருந்தோம். ஆனால் ஆங்கிலேயருடைய காலத்தில் நம்ம என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய நிலவரி அப்படிங்கிறது பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நிறைய பயிரிட முடியாது, பஞ்சம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா இந்திய ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ வரி விலக்கு கொடுத்துடலாம், கொஞ்ச நாளைக்கு இவங்க வரி கட்டாமல் இருக்கட்டும், அதுக்கு பதிலாக அங்கே இருந்த உணவு அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ உணவு களஞ்சியத்திலிருந்து தானியங்கள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இவங்க பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்தியாவில் ஒரு பக்கம் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, ஆனால் ஆங்கிலேயர்கள் எதுவும் மூச்சு பேச்சு காட்டாமல் தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றாங்க. ஓகேங்களா? சரி, இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. 1770 1770 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் மட்டும் 25 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 1770 1900 வரை ஏற்பட்ட பஞ்சத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள் வந்து இறந்துடுறாங்க. அடுத்ததாக 1793 to 1900 1793 1900 இந்த காலகட்டத்தில் மட்டும் உலகத்தில் நிறைய போர் நடக்குது. அந்த போரில் மட்டும் 5 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? இறந்து போகிறாங்க 1793 1900 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் 1891 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் மட்டும், எந்த 10 வருஷத்தில், 1891 1900 இந்த 10 வருஷத்தில் மட்டும் பஞ்சம் ஏற்படுது இந்தியாவில். இந்த பஞ்சத்தினால் மட்டும் 19 மில்லியன் மக்கள் வந்து உயிரிழப்பு ஏற்படுது இந்தியாவில். புரிஞ்சுதா? இதை வந்து இந்த தகவல் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை நியூஸ் பேப்பர்னுடைய ஆசிரியர் யாருன்னா டிக்பை, இவர் தான் குறிப்பிடுறாரு. 1770 1900 வரைக்கும் ஏற்பட்ட பஞ்சத்தில் 25 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. 1793 1900 வரைக்கும் உலகத்தில் நிறைய போர் நடக்குது. அந்த போர்களில் மட்டும் 5 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. 1891 1900 10 வருஷத்தில் மட்டும் நமக்கு ஏற்பட்ட பஞ்சத்தில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழப்பு என மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் டிக்பை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? இங்கே ஒரு பக்கம் பஞ்சம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்த பல மில்லியன் டன் கோதுமைகளை, சரிங்களா, ஸோ கோதுமைகளை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூகேக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இவ்வளோ பஞ்சம் நடந்துகிட்ருக்க நிலையில் பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, பல மில்லியன் டன் கோதுமைகளை யூகேவிற்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நான் சொல்கிறது அப்படி நீங்கள் கதையாகவும் இது பண்ணிக்கலாம், அல்லது மனப்பாடமும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போவே நீங்கள் படித்து முடிச்சிட்டோம் இந்த கிளாஸ்லேயே. இது ரொம்ப பெரிய உங்களுக்கு சாப்டர். ரைட்டா? ரைட். 1866 ஒடிசாவில் பஞ்சம். ஓகேங்களா? 1866 ஒடிசாவில் பஞ்சம். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள், எத்தனை மில்லியன் மக்கள், 1 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் வந்து இறந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் இவங்க பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா 200 மில்லியன் பவுண்டு அரிசியை யூகேக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்படுது. 1 மில்லியன் மக்கள் இறந்து கிடக்கக்கூடிய நிலையில் யூகே நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அரிசியை 200, அது கொஞ்சம் நஞ்ச அரிசி கிடையாதுங்க, 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை யூகேக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஒடிசா பஞ்சம் இந்த தூண்டுதல் ஏற்படுது. சரிங்களா? ஒரிசாவில் இங்கே பஞ்சம் ஏற்படுது, இத்தனை மில்லியன் மக்கள் இறந்து கிடக்காங்க. ஆனால் அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்டுக்காமல் அவங்களுடைய நாட்டுக்கு கோதுமை அரிசியை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவினுடைய வறுமை பற்றி ஒரு குறிப்பு எழுதுகிறார், ஒரு ஆய்வு செய்கிறார். இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும், தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? அடுத்ததாக 1876 1878 நம்ம மெட்ராஸ் பகுதியில் பஞ்சம் ஏற்படுது. 1876 to 1878 மதராஸ் பகுதியில் பஞ்சம் ஏற்படுது. ஆங்கிலேய அரசு வழக்கம் போல் எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கக்கூடிய தலையிடா கொள்கையை வந்து கைப்பற்றாங்க. அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தவர் யாருன்னா லிட்டன் பிரபு இருக்காப்புல. கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் மக்கள்
உயிரிழந்துடுறாங்க. சரிங்களா? ஒடிசா பஞ்சத்தின் போது 1 மில்லியன் மக்கள், ஆனால் மதராஸ் பஞ்சத்தின் போது 3 மில்லியன் மக்கள் உயிரிழக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போது இந்தியாவில் இப்போ எப்படி பஞ்சமாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிழப்புக்காக எங்கே போவாங்க அப்படின்னா வெளி ஊரை தேடி போவாங்க. இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயன்படுத்தி இவர்களை ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இலங்கைக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, லங்கூனுக்கு, இப்படி பழைய இடத்துக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்களில், அங்கே இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்காக மக்களை நாடு கடத்துகின்றனர் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக. எந்தெந்த ஊருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, இலங்கை, மொரிஷியஸ், ஓகேங்களா, மொரிஷியஸ், ஃபிஜிக்கு எதுன்றாங்க, மலேயா, அதன் பிறகு கரிபியன் தீவுகள், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கே இந்த நாடுகளுக்கெல்லாம் காபி, தேயிலை, சரிங்களா, காபி, டீ தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்காக, கரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மக்களை நாடு கடத்துகிறாங்க. சரிங்களா? 1815 1815 சிலோன், நம்ம சொல்கிறோம்ல ஸ்ரீலங்கா, சிலோனுடைய கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா சிலோன் ஆளுநர் மதராஸ் ஆளுநருக்கு ஒரு லெட்ரு எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு எழுதுறாரு. சரிங்களா? அந்த லெட்டரை மெட்ராஸ் ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா தஞ்சாவூர் ஆட்சியருக்கு, கலெக்டருக்கு அந்த லெட்டரை திருப்பி அனுப்புகிறாரு. ஸோ 1833 பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தினால மக்கள் இவங்க சொல்லாமையே புலம்பெயர்ந்துடுறாங்க. நீ சொல்லவே வேணாப்பா, இங்கே இருக்கிற பஞ்சத்துக்கு இங்கே எதுவும் பொழப்பு நடத்த முடியாது, நாங்கள் வேறு ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர்ந்துறாங்க. அப்போ 1843 அடிமை முறை ஒழிப்பு. நோட் பண்ணிக்கோங்க, அடிமை முறை ஒழிப்பு. 1837 தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு காப்பி தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்காக 10,000 கூலிகள், ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதன் பிறகு 1846 இலங்கையில் வேலை பார்த்த மொத்த தமிழ் தொழிலாளர்கள் எத்தனை பேர்னா 80,000 மாறுறாங்க. 1855 1,28,000 பேர். ஓகேங்களா? 1877 3,80,000 தமிழ் தொழிலாளர்கள் வேலை பார்க்க போகிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு புக்கில் கேட்கலாம், உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 56 to 57 கல்கத்தாவில் இருந்து, ஓகேங்களா, கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பலில் இங்கேருந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த கப்பல் அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகுது. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்வு. 1843 மொரிஷியஸில், சரிங்களா, மொரிஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் வேலைக்காக போயிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுவே இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 1900 5 லட்சம் இந்தியன்ஸ் அந்த காலத்திலேயே மொரிஷியஸ்க்கு இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களுக்காக போயிருக்காங்க. ஸோ இதுதான் சமூக பொருளாதார பின்னணி. முடிஞ்சுதா? அந்த டாபிக் முடிஞ்சது. ஸோ சமூக பொருளாதார பின்னணியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சமூக பொருளாதார பின்னணி, புதிய நில உடைமை முறை வந்துச்சு, அதனால் நமக்கு பாதிப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க வணிக கொள்கை, பஞ்சம். ஸோ பஞ்சம் இந்த காரணங்களால் என்னென்ன எழுச்சி நடந்துச்சு, என்னென்ன விளைவுகள் வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ரெண்டாவது டாபிக் என்னென்னா மேற்கத்திய கல்வியினுடைய தாக்கம். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க, மேற்கத்திய கல்வியினுடைய தாக்கம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி, ஸோ இந்திய கல்வி அப்படிங்கிறது போட்டாச்சா? எஸ். ஸோ ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி மத ரீதியில் கல்வி அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த காலங்களில் வித்தியாலயங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம் இருந்தது. சதுர்ஸ்பதிகள் அப்படிங்கிறது இதெல்லாமே கல்வி நிலையங்களுக்கான பேர்கள் தான். நம்ம குருகுலம் இதிலெல்லாம் நமக்கு கல்வி நிலையங்கள் தான். அந்த காலங்களில் மொழி அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழியாகத்தான் பெரும்பாலும் இந்தியாவில் இருந்தது. சரிங்களா? அதன் பிறகு மெக்காலே கல்வி முறை அப்படிங்கிறது ஒன்று வருது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மெக்காலே கல்வி முறை அப்படிங்கிறது 1835 இந்தியன் கவுன்சில் சட்டம். ஓகேங்களா? இந்திய கவுன்சில் சட்டம், அதாவது இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. முடிஞ்சுதா? அதில் டிபி மெக்காலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்.
யார்? டிபி மெக்காலே. 1834 38 வரைக்கும் இருந்தவர் டிபி மெக்காலே. இவர் என்ன பண்ணுறாருனா 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு ஒன்று பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அமைக்குது. பொது கல்விக்கான பொதுக்குழு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு குழுவை வந்து கமிட்டியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த கமிட்டியை ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்தியர்களுக்கு கல்வி எந்த மொழியில் கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு மோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுக்கு 2 குழு இருக்குது சரிங்களா, 2 குழு. இதில் மேல்திசை குழு கீழ்த்திசை குழு அப்படின்னு இருக்குது. இந்த கீழ்த்திசை குழு அப்படிங்கிறது என்ன சொல்லுது, இந்தியன்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸில் நிறைய பிராந்தியம் இருக்குது, அவங்கவுங்க எந்தெந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த மொழியை கற்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழ்த்திசை குழு பிராந்திய மொழியை ரீஜனல் லாங்குவேஜை வந்து அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதுவே மேல்திசை குழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா அவங்க என்ன மொழி, அவங்க ஒரு மொழியை படித்தா நமக்கு என்ன இது, ஸோ நம்ம மொழி படிக்கணும் இல்லையா, ஸோ அதனால் ஆங்கிலம் படிக்கட்டும் அப்படின்னு மேல்திசை கல்விக்குழு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெக்காலே டிபி மெக்காலேயும் ஆதரவு கொடுக்குறாரு. அந்த விதத்தில் 1835 டிபி மெக்காலே ஒரு ஆய்வு நடத்துகிறாரு. இந்திய கல்வி குறித்த ஆய்வுகள், இந்திய கல்வி குறித்த ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்துகிறார். நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ரத்தம் நிறத்தில், நான் சொல்லக்கூடிய இதை நோட் பண்ணிக்கோங்க, ரத்தம் நிறத்தில் இந்தியர், ரத்தத்திலையும் நிறத்திலும் இந்தியர்களாக இருக்கணும். விருப்பத்திலும் கருத்திலும் ஒழுக்க நெறியிலும் அறிவிலும் ஆங்கிலேயராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டோவே சரிங்களா. ஸோ அந்த வகையில் 1857 மும்பை, கல்கட்டா, சென்னை ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது நிறுவப்படுது சரிங்களா. அப்போது கற்றறிந்த அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில வழி கல்வியை படிக்கிறாங்க. அதில் முக்கியமானவர்கள் தான் ராஜாராம் மோகன் ராய், சந்திர வித்யாசாகர், விவேகானந்தர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, இவங்கெல்லாம். முடிஞ்சதா? எஸ். அடுத்ததாக நம்ம 3வது தலைப்பாக பார்க்க போகிறது என்னென்னா, சமூக சமய மாற்றங்கள். சமூக சமய மாற்றங்களால் இந்திய தேசியத்தின் எழுச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. கடவுள் ஒருவர் தான், ஒரு கடவுள் வழிபாடுலாம் கொண்டு வராரு. இவர் தான் சதியை வந்து ஒழிக்கிறதுக்கு, வில்லியம் பெண்டிங் சதி அப்படிங்கக்கூடிய உடன்கட்டும் ஏறுமுறையை வந்து ஒழிச்சிருப்பார். அதுக்கு உதவி புரிந்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் அப்படிங்கக்கூடிய ஒரு சீர்திருத்த இயக்கம். அடுத்தது ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஆத்ம சமாஜம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதன் பிறகு முஸ்லீம் அமைப்புகள், சையத் அகமது கான் இவர் வந்து அலிகார் இயக்கத்தை ஏற்படுத்துகிறார். அலிகார் இயக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதன் பிறகு மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரிய சமாஜம், இந்துக்களை வேறு மதங்களுக்கு மாறிய இந்துக்கள் மீண்டும் இந்து மதத்தில் சேருவதற்காக அந்த ஆரிய சமாஜம், சுத்தி இயக்கம் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்ததாக ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேறு மதங்களுக்கு மாறிய இந்துக்களை மறுபடியும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றுறது தான் இந்த மீட்பு இயக்கம் அப்படிங்கிறது. அதன் பிறகு சமூக இயக்கம்னு கேட்டிங்க போட்டுக்கோங்க. சமூக இயக்கங்களில் வந்து ஜோதிபா புலேன்னு ஒருத்தர் இருப்பார். ஜோதிபா புலே நம்ம படிச்சிருப்போம். புனேயில் வந்து இவரும் என்ன பண்ணுறாரு, விதவை மறுமணம், ஒரு முன்னேற்பாடான விஷயங்கள் வந்து ஏற்படுத்திட்டு போகிறாரு. அதன் பிறகு நாராயணகுரு, ஐயன்காளிலாம் கேரளா பகுதிகளில் சரியா. ஜோதிபா புலே அப்படிங்கிறது புனே பகுதியில். இதெல்லாம் உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம். நாராயணகுரு, ஐயன்காளி வந்து கேரளா பகுதிகள், ராமலிங்க அடிகளார் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு பகுதிகளில், வைகுந்தர் தமிழ்நாட்டு பகுதிகளில், அயோத்திதாசர் தமிழ்நாட்டு பகுதிகளில். ஓகேங்களா, முடிஞ்சது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு இவங்களுடைய இந்த இயக்கங்களின் காரணமாகவும் இந்திய தேசியத்திற்கு எதிரான எழுச்சி அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வேறு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1857 நடந்த அந்த நிகழ்வுகள். என்ன நிகழ்வுகள்? 1857 நமக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஒரு கலகம் ஏற்பட்டது. அந்த கலகத்தையும் ஒரு காரணமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1857
ஓகேங்களா. ஸோ 1857 ஜூன் டு செப்டம்பர் மாதம், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் டெல்லியை முற்றுகையிடப்பட்டது. ஆளுநர் எல்பின்ஸ்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, எல்பின்ஸ்டன் சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதம் ரொம்ப முக்கியமான கடிதம். இது உங்களுக்கு கூற்று காரணம்ல டிஎன்பிசியில் கேட்கலாம். நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சால் பழிவாங்குதல் மேற்கொள்ளுதல் முறையில் நம் நாதிர்ஷாவை வென்றுவிட்டோம். நாதிர்ஷா பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெல்லி சுல்தான்ஸ் போகணும். டெல்லி சுல்தான்ஸுக்கு முன்னாடி நாதிர்ஷா வருவாங்க. ஸோ நாதிர்ஷா இந்தியாவில் ஒரு பெரிய கொலை அப்படிங்கிறது நடந்தது. சரிங்களா. ஸோ இந்த கடிதம் யாரால் அனுப்பப்பட்டது? சர் ஜான் லாரன்ஸுக்கு ஆளுநர் எல்பின்ஸ்டனால் அனுப்பப்பட்டது. அதன் பிறகு இனப்பாகுபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இனப்பாகுபாடு என்ன பாகுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் ஐசிஎஸ் தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். குடிமைப்பணி தேர்வு அப்படிங்கிறது நமக்கு 21 வயதாக இருந்தது. சரிங்களா. அதன் பிறகு அதை 19 குறைச்சாங்க. அதுவும் அந்த தேர்வை நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யூகேயில் இருக்கக்கூடிய லண்டனில் போய் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மக்கள், இந்த படித்த மத்தியதர மக்கள், இவங்க எல்லாருமே ஒரு கிளர்ச்சி பண்ணதுனால ஸோ எங்களுக்கு குடிமைப்பணி தேர்வுகள் இருக்குது, அதனுடைய வயதை 21 வயசுலேருந்து எங்களுக்கு 19 குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூகேலையும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் இந்த எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தியதர மக்கள் ஒரு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க. அதன்படி நடக்கவும் பட்டது. சரிங்களா. சரி, அடுத்ததாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு என்னென்னா பத்திரிகைகளின் பங்கு. இந்த பத்திரிகைகளின் பங்கில் நான் புக்கில் இருக்கிறதும் எக்ஸ்ட்ரா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதும் சேர்த்து சொல்லுவேன். ஸோ நான் இதில் ஒவ்வொன்றும் எழுதுறதையும் நீங்கள் நோட் பண்ணணும், நான் ஒவ்வொன்றும் சொல்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ பத்திரிகைகளின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவர் வங்க மொழியில் சம்வத் கௌமுதி அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை எழுதுறாரு. ராஜாராம் மோகன் ராய் வங்க மொழியில் சம்பத் கௌமுதி, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆதி காலத்தில் இருந்தது. கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்துக்களில் கேட்கலாம், கூற்றுல கேட்கலாம். வங்க மொழியில் சம்பத் கௌமுதி 1821 எழுதுறாரு. அதன் பிறகு அதே ராஜாராம் மோகன் ராய் பாரசீக மொழியில், சரிங்களா, பாரசீகத்தில் மிராவுல் அக்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை எந்த மொழியில் இருக்குன்னா பாரசீக மொழியில் இருக்குது. இந்த இதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக நான் அடுத்து சொல்கிறதுலாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இல்லாதது, ஆனால் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். சிசிர் குமார் கோஸ் அப்படிங்கிறவர் என்னன்னா அமிர்த பஜார் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை எழுதுகிறாப்புல. சரிங்களா. சிசிர் குமார் கோஸ் அமிர்த பஜார் பத்திரிகை. அதன் பிறகு பெரோஷா மேத்தா, நம்ம சொன்னல பெரோஷா மேத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி பாம்பே கிரானிக்கல் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை யாருடையது? தி பெரோஷா மேத்தா. அதன் பிறகு தி ட்ரிபியூன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை. தி இந்தியன் மிரர் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை, முக்கியமான பத்திரிகை. அதன் பிறகு தி ஹிந்து, அதன் பிறகு சுதேசமித்ரன். இந்த பத்திரிகைகள்லாம் மிகவும் முக்கியமான பத்திரிகைகள். இந்தி தேசியத்தின் எழுச்சிக்கு முக்கியமான பத்திரிகைகள் இந்த பத்திரிகைகள் எல்லாம். சரிங்களா. ஓகே. அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தி தேசத்தின் எழுச்சி இன்னும் வீர்கொண்டு எழுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளுடைய பழம்பெருமையை நம்ம அறிஞ்சிக்கிறது தான். ஸோ நமக்கு மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல், ஒரு கலாச்சார பண்பாடு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த காலத்து மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மேக்ஸ் முல்லர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. அரவிந்த் கோஷ் ஒரு கூற்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியத்தின் குறிக்கோள் சிந்தனை, குணநலன், உணர்வு, ஆற்றல், உன்னதத்தை மீட்பெடுப்பது. அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு எழுச்சி வந்ததன் காரணமாக இந்திய தேசியம் நிறைய மக்களுக்கு சென்றடைந்தது. நிறைய சங்கங்கள் உருவாக்கியிருக்காங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு நிறைய சங்கங்கள் உருவாக்குனதன் மூலமாகவும் இந்திய தேசியத்தினுடைய எழுச்சி அப்படிங்கிறது வீர்கொண்டு நடந்தது. அந்த சங்கங்களில் நம்ம சென்னை பகுதியை சேர்ந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சென்னை வாசி சங்கம் 1852 பிப்ரவரி 26.
ஓகேங்களா. ஸோ இந்த சங்கம் உருவாச்சு. இந்த சங்கத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னா கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படின்னு சொல்லுவாங்க. கஜுலா லக்ஷ்மி நரசு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க எங்களுக்கு இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரியை குறைக்கணும், சரிங்களா, வருவாய் கல்வி ரீதியில் குறைகள் இருந்ததை இவங்க வந்து ஆங்கிலேய அரசுக்கு முறையிடுறாங்க. ஓகே, இப்படி போயிட்டு இருந்த இந்த அமைப்பு 1866 வந்து அந்த கஜுலா லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர் வந்து இறந்துறாரு. இவர் இறந்த பிறகு 1881 இந்த அமைப்பு காணாமல் போயிடுச்சு. 1852 உருவான இந்த அமைப்பு வந்து என்னாச்சு, 1881 காணாமையே போயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்த அமைப்பாக வர்றது வந்து சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு இருப்பாங்க. தோற்றம் 1884. இதனுடைய தொடக்க விழா 1884 மே 16 நடந்திருக்கும். ஸோ இந்த தொடக்க விழாவில் பங்கேற்றவர்கள் யாருன்னா பி சுப்பிரமணியம், ஓகேங்களா, வீரராகவச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, இவங்களாம் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இயக்கம் அப்படிங்கிறது 1886 பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்து விட்டது. ஓகேங்களா. சரி, அதன் பிறகு தான் நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. ஸோ இதெல்லாம் எழுச்சியினுடைய ஒவ்வொரு இயக்கங்கள். அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகுது. எப்போ உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1885 டிசம்பர் 28 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. உருவாக்கியவர் யார்? 84 டிசம்பர். ஓகேங்களா. ஸோ டிசம்பரில் வந்து 85 டிசம்பர் தான். உருவாக்கியவர் யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் உருவாக்குறார். ஓகேங்களா. இதனுடைய ஃபஸ்ட்டு மாநாட்டினுடைய தலைவர் கேட்பாங்க WC பானர்ஜி. சரிங்களா. WC பானர்ஜி தான் இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டினுடைய தலைவர். அதன் பிறகு நமக்கு உங்களுக்கு சென்னையில் நடந்த INC மாநாடு கேட்பாங்க, இயர் கேட்பாங்க, கொடுத்துட்டு இதில் எந்த இயர் தவறானது அதெல்லாம் கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த வருஷம்லாம் சென்னையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927. இது எல்லாமே சென்னையில் நடந்த மாநாடுகள். ஓகேங்களா. அதன் பிறகு தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு 1985 1915 வரைக்கும். 1897 திலகர் வராரு. திலகர் என்ன சொல்கிறாரு? சுயராஜ்யம் எனது பிறப்புறமே, அதை அடைந்து தீருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு தாதாபாய் நவ்ரோஜி வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் எழுதுகிறாரு தாதாபாய் நவ்ரோஜி. அதன் பிறகு சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி மொழியில் செய்தி பத்திரிகை உருவாக்குறாரு. திலகர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய பத்திரிகைகள் வந்து கேசரி, மராட்டா, இதெல்லாம் அவருடைய பத்திரிகைகள். ஓகேங்களா. ஸோ 1897 ஜூலை 27 நமக்கு திலகர் வந்து கைது செய்யப்படுறாரு. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124 ஏயின் படி திலகர் கைது செய்யப்படுறாரு. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி நம்ம சொன்னோம் இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டுருக்கு. ஆனால் யூகேக்கு இவங்க இங்கேருந்து பொருட்களை ஏற்படுத்திட்டு போகிறாங்களே, அவங்களுடைய சுரண்டல் கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சுரண்டல் கோட்பாடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாதாபாய் நவ்ரோஜி யாருன்னா இந்திய தேசியத்தின், இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, முதுபெரும் தலைவர், இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர். 1870 மும்பை மாநகராட்சி கழகத்துக்கும் நகரசபைக்கும் தேர்வானவர். 1870 1892 யூகே பார்லிமெண்ட்டுக்கு தேர்வானவர். ஓகேங்களா. அடுத்ததாக லண்டனில் இந்தியன் சொசைட்டி 1865 உருவாக்கியிருப்பார். இந்திய சங்கத்தை வந்து ஏற்படுத்தியவர். 3 முறை INC-னுடைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய புத்தகம் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய அரசு,
இந்திய அரசு இவருடைய பத்திரிகை. ஓகேங்களா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இது வந்து அவருடைய செல்வ சுரண்டல் கோட்பாடில் சொல்லுது. சரிங்களா. 1835 to 1872 மட்டும் 13 மில்லியன் பவுண்டு மதிப்புள்ள பொருட்களை யூகேவுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது இந்த பிரிட்டிஷ் அரசு. சரிங்களா. அதன் பிறகு ஹோம் சார்ஜ் தாயக கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆண்டு ஒன்றுக்கு 30 மில்லியன் பவுண்ட் நஷ்டம் ஏற்படுவதாக நமக்கு நவ்ரோஜி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, இவங்க இப்படிலாம் ஏற்படுத்திட்டு போகிறதுனால இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 30 மில்லியன் பவுண்டு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இந்திய தேசியத்தினுடைய எழுச்சி சாப்டர் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். இப்போது நான் இந்த லெசனை நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நான் இங்கே நமக்கு எடுத்தது ஒவ்வொரு டாபிக் வைஸும் எத்தனை பேஜ் வரைக்கும் கவர் ஆகிருக்குன்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் தேசிய மறுமலர்ச்சி, இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, என்னென்ன காரணங்கள், ஓகேங்களா, முக்கியமான ஹெட்டிங் என்ன, அதற்கு வரக்கூடிய சப் ஹெட்டிங் இதெல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஒன்றும் வரி விடாமல் நான் எழுதுறது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடையாது. ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகேங்களா. அப்போ சமூக பொருளாதார பின்னணி, அதில் புதிய நிலவுடைய உரிமையில் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, அதில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து இப்படி நோட்ஸ் எடுக்கணும். பஞ்சம்னா என்ன நடந்துச்சு, இந்தியர்கள் கடந்த குடியேற்றம் நடந்துச்சு. சரிங்களா. பஞ்சம்னா பஞ்சத்துக்கான காரணங்கள் என்ன, அப்போது இந்தியர்களுடைய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, ஸோ எந்தெந்த காலங்களில் பஞ்சம் ஏற்படுச்சு, எத்தனை மில்லியன் மக்கள் இறந்தாங்க, அந்த எத்தனை மில்லியன் மக்கள் அப்படிங்கிறத பாக்ஸ்குள்ளே போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த செய்தியை சொன்னவர் யாருன்னா மெட்ராஸ் டைம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் டிக்பே. அப்போ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டுக்கிறணும். சரிங்களா. ஸோ இப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதன் பிறகு இந்த எந்தெந்த வருஷத்தில் எத்தனை மக்கள் வந்து வெளிநாடுகளில் போய் அந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணிட்டேன். அதன் பிறகு மேற்கத்திய கல்வி அதனுடைய தாக்கத்தில், ஸோ ஆங்கிலேயருக்கு முந்தைய காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சு, அதன் பிறகு ஆங்கிலேயர் டிபி மெக்காலேனுடைய ஆட்சியில் என்ன இருந்துச்சு, சமய பரப்பாளருடைய பங்களிப்பு என்னது, சமூக சமய மாற்றங்கள் சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். 1857 நிகழ்வு என்ன, இனப்பாகுபாடு எப்படி இருந்தது. சரிங்களா. பத்திரிகைகளினுடைய பங்கு என்ன, சங்கங்கள் உருவாச்சு, அதில் என்னென்ன சங்கங்கள். ஓகேங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ் அது எப்படி உருவாச்சு, யார் உருவாக்கினா, சென்னையில் நடந்த மாநாடுகள் அது என்ன, அப்போ தொடக்கக்கால தேசியவாதிகள் திலகர் என்ன பண்ணாங்க, திலகரை எப்போ கைது பண்ணாங்க அப்படிங்கிறது. நவ்ரோஜினா என்ன, ஸோ அவருடைய பெரும் தலைவர் அப்படிங்கிறத தான் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதில் முடிஞ்சிருச்சு. இது வந்து 12th ஹிஸ்ட்ரி யூனிட், 2வது யூனிட். ஸோ இப்படி தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுங்க. ஆல் த பெஸ்ட்.